Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட சாப்டர் 10 வெக்டார் அல்ஜிப்ரா அப்படிங்கற சாப்டர்ல அதுக்கு கீழ இருக்க பேசிக்ஸ் அண்ட் அத பேஸ் பண்ணி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் இந்த விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, சோ சாப்டர் 10 வெக்டார் அல்ஜிப்ரா. சோ வெக்டார் அல்ஜிப்ரா அந்த அடுத்த சாப்டர் 11th சாப்டர் 3 டைமென்ஷனல் ஜியோமெட்ரி எல்லாமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கும், ரைட்? சோ வெக்டார் அல்ஜிப்ராவோட எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு என்னவா போகும், 3 டைமென்ஷனல் ஜியோமெட்ரியா இருக்கும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்கா L be the straight line in 3 dimensional space. ஒரு 3 dimensional ஸ்பேஸ்ல Lங்கற ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு அப்படினா ABC அப்படிங்கிறது அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ். DRs னா என்ன அர்த்தம், டைரக்ஷன் ரேஷியோஸ், and LMNR DCs னா டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படினு இருக்குது. then L is nothing but cos alpha, M is nothing but cos beta, N is nothing but cos of gamma. and இதுல ஒரு ரிலேஷன் என்ன அப்படினா L square plus M square plus N square is equal to 1 and A square plus B square plus C square is not equal to 1. அதாவது இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றப்ப which is not equal to 1, but in the direction cosines DCs எல்லாம் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றப்ப it becomes 1. so இந்த DCs and DRs பத்தி நம்ம அடுத்த that is 11th chapter 3 dimensional geometry ல இன்னும் டெப்தா படிப்போம். ஓகே ரைட், சோ நமக்கு இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சால்வ் பண்றதுக்கு பேசிக்கா தேவையான விஷயம் ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன, இந்த பேசிக் மட்டும் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேலார் அப்படினா என்னன்னா இட் ஹஸ் ஒன்லி மேக்னிட்யூட். மேக்னிட்யூட்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். சோ ஸ்கேலார்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் குவாண்டிட்டி. ஓகே, சிமிலர்லி வெக்டார் அப்படினா இட் ஹஸ் போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன். சோ அவ்வளவுதான். சோ அப்ப ஸ்கேலார்னா ஜஸ்ட் நமக்கு ஒன்லி கான்ஸ்டன்ட் மட்டும் பேசுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறாங்கன்னு வைங்களேன். ஸோ ஒரு பிளேயருக்கும் இன்னொரு பிளேயருக்கும் இருக்க டிஸ்டன்ஸை மட்டும் மெஷர் பண்றீங்க அப்படின்னா அது வந்து என்னது, மேக்னிட்யூட். ஆர் ஒரு பிளேயருக்கும் அந்த கோல் போஸ்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை மட்டும் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்கேலார், ஒன்லி மேக்னிட்யூட். இன்கேஸ் நான் இந்த டைரக்ஷன்ல இருந்து பால் அங்கே எய்ம் பண்ணணும், இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றப்ப போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிட்யூட் வந்துடும், தட் இஸ் வெக்டார். ஸோ சிம்பிளா சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ அதில் நம்மளுக்கு ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்னன்ற விஷயம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார், நிறைய டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ வெக்டார், பேர்லேயே இருக்கு ஜீரோ வெக்டார். அப்போ எதுவுமே இல்லை, அது நல் அப்படின்னு அர்த்தம். ஸோ எ வெக்டார் whose initial and terminal points are coincide. இனிஷியல் பாயிண்டோ டெர்மினல் பாயிண்டோ ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பாயிண்டே தான் அந்த வெக்டார்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம ஜீரோ வெக்டார் அப்படின்னு பேசுறோம். சிமிலர்லி யூனிட் வெக்டார், யூனிட்னா என்ன அர்த்தம், 1. ஸோ அப்போ எ வெக்டார் whose magnitude is unity. ஸோ மேக்னிட்யூட் வந்து நம்மளுக்கு 1 இருக்கு அப்படின்னா யூனிட்டினா 1. ஸோ மேக்னிட்யூட் 1 இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு யூனிட் வெக்டார் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் வெக்டார் ஆர் யூனிட் நார்மல் வெக்டார் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஏ கேப் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். இதெல்லாம் பற்றி நம்ம 11th சாப்டரில் டெப்த்தாக படிச்சிருப்போம், ரைட்? ஸோ அது வந்து நம்மளுக்கு யூனிட் வெக்டார். ஸோ இப்போ மேக்னிட்யூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த மாடுலஸ் மட்டும் எடுப்பீங்களா? ஸோ தட் இஸ் யுவர் magnitude vector. okay, so unit vector அப்படினு சொல்லுவோம். then co-initial vector. so co-initial அந்த பேர்லயே நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மீனிங்கும் இருக்கும். co-initial அப்படினா என்ன அர்த்தம், 2 or more vectors having the same initial points are called co-initial vectors, right? so ஒரே பாயிண்ட்ல இருந்து 2-3 வெக்டார்ஸ் 2-3 லைன்ஸ் போகுது அப்படினா they are co-initial. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 1 2 3 so இந்த மாதிரி f1 f2 f3 அப்படினு போதுனா இங்க இந்த மூணு தான் நம்ம என்ன சொல்றோம், co-initial vector அப்படினு சொல்றோம். co-initial starting point வந்து they are same. then collinear vector. so collinear வந்து நமக்கு important. so 2 or more vectors are said to be collinear if they are parallel to the same line. so அப்ப இது ரெண்டுமே என்னவா இருக்கணும், parallel-ஆ இருக்கணும். collinear-னா என்ன அர்த்தம், they are parallel to the same line-ஆ இருக்கணும் irrespective of their magnitude and direction. அப்ப அதோட magnitude and direction பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, they are parallel-ஆ இருந்தா மட்டும் நமக்கு என்ன போதும், collinear அப்படிங்கிற விஷயம். நம்மளுக்கு ரெண்டும் parallel-ஆ இருந்தா மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் so a வெக்டார் இப்படி போகுதுன்னு வைங்க, so b வெக்டார் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்ல வருதுன்னா they are parallel, so they are collinear, right? பட் in case direction ஓட சேர்த்து பேசுறீங்கன்னா அதுதான் equal vector. that is your next definition. okay, equal vector. so two vectors a vector and b vector are said to be equal if they have same magnitude and direction regardless of the position of their initial vector. so அப்ப initial vector ஓட பொசிஷனை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, பட் என்ன விஷயம், மேக்னிட்யூட் டைரக்ஷன் ரெண்டுலயுமே வந்து அது என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும். தட் இஸ் வாட் கால்ட் as ஈக்குவல் வெக்டார். தென் நெகட்டிவ் வெக்டார், நெகட்டிவ்னா என்ன, ஆப்போசிட், ரைட்? ஸோ அப்போ a vector whose magnitude is the same as that of the
given vector AB vector. ஸோ அப்போ அதோட மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கும். ஸோ இங்கே 5 யூனிட் எடுக்கிறீங்கன்னா அதே 5 யூனிட் தான் அதோட ரிவர்ஸ்க்கும் இருக்கும். பட் என்ன ஆப்போசிட், டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் it's called negative of the given vector. ஸோ அப்போ given vector AB வெக்டாரோட நெகட்டிவ் வெக்டார் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா அந்த ஏபியோட லென்த் வந்து சேமாக இருக்கணும், ரைட். ஸோ ரெண்டோ டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கணும், பட் டைரக்ஷன் வந்து என்னவா இருக்கணும், ஆப்போசிட்டு. ஸோ ஏபி வெக்டார் வந்து மேலே நோக்கி போகுது அப்படின்னா பிஏ வெக்டார் வந்து கீ. ஸோ பிஏ வெக்டார் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் ஏபி வெக்டார். ஸோ தட் இஸ் யுவர் பேசிக். ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு பேசிக்காக இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணேன், எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1 என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரெப்ரசன்ட் கிராஃபிக்கலி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 40 கிலோமீட்டர் ஆஃப் 30 டிகிரி வெஸ்ட் ஆஃப் சவுத்து. எங்க வெஸ்ட் ஆஃப் சவுத்தில் 40 கிலோமீட்டர் வித் 30 டிகிரி ஆஃப் லென்த்தில் கேட்குறாங்க. அப்போ தி வெக்டார் ஓபி வெக்டார் ரெப்ரசன்ட் தி ரெக்வயர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதிடுவோமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அந்த கண்டிஷன் தெரியணும். அப்போ இங்கே நார்த்து, இங்கே வந்து என்னது, இங்கே ஈஸ்ட்டு, இங்கே வெஸ்ட்டு அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு சவுத்து. ஸோ இதுதான் நம்மளை அந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத். ஸோ இப்போ அந்த 4 டைரக்ஷனாக இருக்குமா. ஸோ இது வந்து நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து. ஸோ இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னு இங்கே என்ன ஆகும் பாருங்களேன். அந்த டைம் பார்க்கறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் அப்படிங்கிறது ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எழுதியாச்சா. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 40 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் சவுத். அப்போ வெஸ்ட் ஆஃப் சவுத் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ வெஸ்ட் இங்கே இருக்குது, சவுத் இங்கே இருக்குது. அப்போ வெஸ்ட் ஆஃப் சவுத்துங்கிறப்ப இங்கேருந்து வர ஒரு லைன், ரைட். ஸோ வெஸ்ட் ஆஃப் சவுத், அப்போ இங்கேருந்து இப்படி வருது. ஸோ இங்கேருந்து ஒரு லைன், ஸோ விச் இஸ் 30 டிகிரியாக இருக்கணும் அண்ட் தென் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு லைன். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். அது வெஸ்ட் ஆஃப் சவுத்து சொல்லியிருக்காங்க, ரைட். ஸோ அப்போ இந்த லைன் அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரும். ஸோ இங்கேருந்து வரணும். ஸோ அப்போ இதை எப்படி நான் சிம்பிளாக வரேன்னா, ஸோ இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன். ஸோ இப்போ வெஸ்ட் ஆஃப் சவுத், அப்போ இங்கேருந்து 30 டிகிரியில் அண்ட் இது வந்து நம்மளுக்கு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கா மாதிரி. ஸோ இதை வந்து பி அப்படின்னு டிஸ்டன்ஸ் பண்ணிங்கன்னா, ஸோ திஸ் ஓபி ரெப்ரசன்ட் தி கிவன் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு மேலே எழுதிருக்கோம்ல, இதுதான். ஸோ இப்போ வெஸ்ட் ஆஃப் சவுத்துன்னு சொல்கிறாங்களா, அப்போ செகண்ட் எங்கே இருக்குது, அங்கேருந்து ஆங்கிள் ரெப்ரசன்டேஷன் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ வெஸ்ட் ஆஃப் சவுத்து. அப்போ நார்த் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்றாங்கன்னா நான் எங்கே பண்ணணும், ஈஸ்ட்டில் அந்த ஆங்கிளை மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ வெஸ்ட் ஆஃப் நார்த் அப்படின்னா நார்த்தில் அந்த ஆங்கிள் ரெப்ரசன்டேஷன். அப்போ இங்கே வெஸ்ட் ஆஃப் சவுத்து கேட்டிருந்தாங்க. அப்போ சவுத்தில் இருந்து நம்ம ஆங்கிள் 30 டிகிரி வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள் 1. சிம்பிள் கொஸ்டின், ஜஸ்ட் ஒரு ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். தென் எக்ஸாம்பிள் 2 என்ன, கிளாசிஃபை த ஃபாலோயிங் மெஷர்ஸ் ஆஸ் ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ். ஸோ அப்போ கிவனில் இருக்கிறது ஸ்கேலாரா வெக்டாரான்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 5 செகண்ட். செகண்ட்ன்றப்ப இட் இஸ் டைம், வெறும் நம்பர். அப்போ இட்ஸ் எ ஸ்கேலார், பார்த்தாலே தெரியும். 1000 சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கியூப் நம்ம எதுக்கு மெஷர் கொடுப்போம், வால்யூம்க்கு கொடுப்போம். ஸோ வால்யூம் இஸ் ஆல்சோ எ கான்ஸ்டன்ட் நம்பர். வால்யூம்ங்கிறது கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்றதை ஃபைன் பண்ணுறது, தட் இஸ் ஆல்சோ எ கான்ஸ்டன்ட். அடுத்து 10 நியூட்டன், நியூட்டனோட மெஷர். ஸோ அப்போ இதுவுமே வந்து என்னது நமக்கு ஸ்கேலார். கிலோமீட்டர் பர் அவர். ஸோ அப்போ இது வந்து என்னது நம்மளுக்கு வெக்டார். ஜஸ்ட் கிலோமீட்டர் மட்டும் கொடுத்துருந்தா தட் இஸ் ஃபைன், பட் கிலோமீட்டர் பர் அவர். அதே மாதிரி 10 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அப்போ சென்டிமீட்டர் கியூப்னா வால்யூம், கிராமோட எடுக்கிறப்ப அது என்னது டென்சிட்டி அப்படின்னு பேசுவோம், ரைட். ஸோ அப்போ டென்சிட்டி. ஸோ தட் இஸ் யுவர் 5th ஒன். தென் இது வந்து 20 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் நார்த். இது மட்டும் தான் நமக்கு வெக்டார். சாரி, இதுவுமே வந்து நமக்கு ஸ்கேலார் தான், ரைட். பிகாஸ் கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறது ஸ்பீடு. ஸ்பீட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி, நம்பர். ஸோ அதுவுமே நமக்கு ஸ்கேலார் தான். ஒன்லி இது மட்டும் தான். ஏன்னா பாருங்க, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கேலாரும் இருக்கு, டுவர்ட்ஸ் நார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டைரக்ஷனும் இருக்கு. ஸோ அப்போ போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கிறதால அது வெக்டார். ஸோ அதோட ஆன்சர் தான் இங்கே எழுதுறோம். 5 செகண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அ டைம். ஸோ இட்ஸ் எ ஸ்கேலார், அவ்வளோதான். தென் 1000 சென்டிமீட்டர் கியூப், இட்ஸ் அ வால்யூம். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ ஸ்கேலார். தென் 10 வாட்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன 10 நியூட்டன், ரைட். ஸோ 10 நியூட்டன் கேட்டிருந்தாங்க. ஸோ 10 நியூட்டன் அப்படிங்கிறப்ப இட் இஸ் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸோட யூனிட், ரைட். நியூட்டன்றது ஃபோர்ஸோட யூனிட், இட்ஸ் அ வெக்டார். சிமிலர்லி 4th ஒன் 30 கிலோமீட்டர் பர் ஹவர். இது வந்து நமக்கு என்னது ஸ்பீடு. ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அண்ட் 10 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். வால்யூமில் கிராம் பேசுகிறப்ப இட் இஸ் டென்சிட்டி, இட்ஸ் அகெயின் அ ஸ்கேலார். தென் 20 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் நார்த். இந்த டுவர்ட்ஸ் நார்த் கொடுக்கலன்னு வைங்க, ஜஸ்ட் இது வந்து என்னது அப்படியே எழுத வேண்டியதான். ஸோ வெலாசிட்டி
பிகாஸ் இதுதான் நம்மளுக்கு என்னது வெலாசிட்டி 20 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் அப்படின்னு டைரக்ஷன் போத் இட் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இருக்கிறதுனால இட்ஸ் அ வெக்டார். ஸோ அப்போ ரெண்டு விஷயம் வெக்டார். ஒன்று வந்து 10 நியூட்டன் பிகாஸ் இட்ஸ் ஃபோர்ஸுங்கிறதால இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்டு direction, right? So அதனால it is force, so it's a vector. அவ்வளவுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு question number 2. Then question 3 என்னன்னு பாருங்க. இந்த figure 10.5. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க அந்த டயக்ராம். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு which of the vectors are collinear, equal and co-initial. அப்போ இதுதான் நான் உங்களுக்கு பேசிக்லேயே சொன்னேன். எது எதெல்லாம் collinear, எது எதெல்லாம் co-initial, எது equal அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் collinear. collinearனா என்ன அர்த்தம்? they are parallel இருந்தால் மட்டும் போதும், irrespective of the direction. அப்போ எது எதெல்லாம் parallel இருக்கு பாருங்க. ஸோ இங்கே இருக்க A வெக்டாரும், ஸோ A வெக்டார், B வெக்டார், சாரி D வெக்டார் அண்ட் C வெக்டார், இது மூணு என்ன ஒன்றுத்துக்கு ஒன்று parallel. அப்போ A வெக்டார், C வெக்டார் அண்ட் D வெக்டார் ஆர் parallel. பட் இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா A வெக்டார் மேல் நோக்கி போகுது, C வெக்டார் மேல் நோக்கி போகுது, D கீழே நோக்கி வருது. பட் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நமக்கு என்ன தேவை? அதோட டைரக்ஷன் வந்து பிரச்சனை இல்லை. ஒன்லி தே ஆர் பேரலாக இருந்தால் போதும். ஏவும் டியும் பேரலல், ஏவும் சியும் பேரலல். ஸோ தே ஆர் கோலினியர் வெக்டார். தென் ஈக்குவல் வெக்டார்ஸ். இப்போ ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? பேரலாகவும் இருக்கணும், ப்ளஸ் இன்னொரு கண்டிஷன் என்ன? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனும் சேமாக இருக்கணும். அப்போ மேக்னிடியூடு டைரக்ஷன் ரெண்டுமே சேமாக இருக்குன்னா எதுக்கு? ஏக்கும் சிக்கும் மட்டும்தான் நமக்கு என்னவா இருக்கும்? மேக்னிடியூட். ஏன்னா பாருங்கள், ஏவும் மேல் நோக்கி போகுது, சியும் மேலே நோக்கி இருக்குது, ரெண்டோட டிஸ்டன்ஸும் சேம். ஸோ தட் இஸ் யுவர் ஈக்குவல் வெக்டார். ஸோ அப்போ ஈக்குவல் வெக்டார்ஸ் என்னென்னது நமக்கு? ஏ வெக்டார் அண்டு சி வெக்டார். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன? கோ இனிஷியல் வெக்டார். கோ இனிஷியல் வெக்டார்னா ஒரே பாயிண்ட்ல இருந்து நிறைய வெக்டார்ஸ் போகிறது. அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 1 2 3 3 போகுது. அப்போ பி சி டி தே ஆர் கோலினியர், ரைட்? சாரி, கோ இனிஷியல். பட் இங்கே ஏல இருந்து பாருங்களேன், இந்த பாயிண்ட்ல இருந்து ஏ மட்டும் தான் போகுது, இங்கே பி அங்கேருந்து வருது, இந்த பக்கம் போல. ஸோ அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் 3 வெக்டார் போகிறதால தட் இஸ் யுவர், அதை வச்சு டிபெண்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு கோ இனிஷியல் வெக்டார். ஸோ என்னென்னது கோ இனிஷியல் வெக்டாரில் வரும்? பி வெக்டார், சி வெக்டார், டி வெக்டார். ஸோ அது மூணும் வந்து நம்மளுக்கு என்னது? கோ இனிஷியல் வெக்டார். ஸோ அவ்வளோதான் இந்த question number 3, that is example 3, and that's all for this examples, right? So இதில் just simple examples மட்டும்தான். அந்த ஆல்ரெடி அதில் இருக்க டைப்ஸு வித்து எது எது நம்ம ஃபைன் பண்ணுறனோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸோட எக்ஸாம்பிளில் இருக்க விஷயம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இதோட நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட்டு பேசிக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் அண்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம், ரைட்? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.